அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஐசர் கம்பெனியிலேருந்து புதுசாக ஒரு 3 டன் மற்றும் 3.5 டன் 2 வேரியண்ட்டில் வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐசரு எல்சிவி செக்மெண்ட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வர்றாங்க. அவங்க வரும்போதே மார்க்கெட்டில் இருக்கிற தோஸ்து, பொலிரோ, டாட்டா இந்த வண்டியில் இருக்கிற குறை நிறைகளை கள ஆய்வு செஞ்சு அந்த வண்டியில் இருக்கிற குறைகள் எதுவும் இந்த ஐசர் ப்ரோ எக்ஸ் டீசல் வண்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக முடிவு பண்ணி வண்டியை தயார் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். சோசெட்டு, பம்பரு எல்லாமே ஸ்டீல் தகவலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லைட்டோட டிசைனுமே பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கு. கீழே பம்பரில் ஃபாக் லாம்பு கம்பெனி ஃபிட்டோட வருது. சரி, என்ஜினை பற்றி தெரிஞ்சுக்குவோம். என்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் கொண்ட 4 சிலிண்டர் உள்ள BS6 டீசல் என்ஜின் டர்போ சார்ஜ்டு இன்டர் கூலர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்பி பார்த்தோம்னா 80 ஹெச்பி அட் 3200 RPM வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் குறிப்பிடுறாங்க. இதோட டார்க் பார்த்தோம்னா 230 நியூட்டன் மீட்டர்லேருந்து 1250 நியூட்டன் வரைக்கும் 3200 RPM வரைக்கும் இதோட லோடு இழுக்கும் திறனை வெளிப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வண்டிக்கு டெஃபைல்ட் மெயின்டெனன்ஸ் சொல்ல இல்லை என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் BS6 நாம்ஸ்க்காக LNTன்னு சொல்லக்கூடிய லீனாக்ஸ் ட்ராப் டெக்னாலஜி உள்ள எடுத்துருக்காங்க. அதனால் நாமளே சில நேரங்களில் மேனுவல் ரீஜென்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வண்டியோட கிளச்சு பார்த்தோம்னா 260 மில்லிமீட்டர் டயா உள்ள சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் டைப் கிளச்சு கொடுத்துருக்காங்க. 5 ஃபார்வர்டு கியரும் ஒரு ரிவர்ஸ் கியரும் உள்ள மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கிளச் ஆப்ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டைப் ஆப்ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் ஷிஃப்டருக்குமே கேபிள் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கார் போல் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. கியர் ஷிஃப்டருமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கியருக்கு வந்து கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எந்த கியரில் போகிறோம், எந்த கியரை டவுன் பண்ணணும் அப்படின்றத முன்னாடி டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம். இந்த வண்டியோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1445 கிலோகிராம் வரைக்கும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வண்டியோட மொத்த எடை, அதாவது GVWன்னு சொல்லக்கூடிய பேலோட் கெப்பாசிட்டி ப்ளஸ் வண்டியோட எடை சேர்த்து 2995 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா லீவ் ஸ்ப்ரிங்னு சொல்லக்கூடிய பட்டை டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6 பட்டையும் பின்னாடி 10 பட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்னா, அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் 2330 மில்லிமீட்டர் இருக்குது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு தரையிலிருந்து வண்டியோட உயரம் பார்த்தோம்னா 220 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிறதால ரொம்ப கரடு முரடான சாலைகளில் கூட ரொம்ப அசால்ட்டாக பயணிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பட்டை டைப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிரீஸ் அடிக்கிற டைப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்பப்போ நாம் கிரீஸ் அடித்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். இந்த வண்டியோட டர்னிங் ரேடியஸ் திரும்புகிற அளவு பார்த்தோம்னா 5.4 மில்லிமீட்டர் இருக்கிறதால ரொம்ப சின்ன இடத்துல கூட திரும்பக்கூடியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தோம்னா 700x15 சைஸ் உள்ள டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீல் போல்ட் பார்த்தோம்னா 5 வீல் போல்ட் உள்ள டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட கிரேடியபிலிட்டி பார்த்தோம்னா 27% சாய்வான தளங்களில் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக இழுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கார்கோ பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா 9.5 அடி வரைக்கும் இருக்குது. அகலம் பார்த்தோம்னா 5.2 அடி வரைக்கும் இருக்குது. பவர் ஸ்டேரிங் பார்த்தோம்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் டைப் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 60 லிட்டர் வரைக்கும் இருக்குது. வண்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா 12 to 14 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் ரியல் டைமில் 10 to 12 வரைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு வண்டி 80 km ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலேஜுக்காகவே பூஸ்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கோ மோடு, பவர் மோடு, எக்கோ ப்ளஸ் மோடு அப்படின்னு 3 மோடில் வண்டியை ட்ரைவ் பண்ணிக்கலாம். நம்ம லோடில் போகும்போது பவர் மோடையும், லைட்டான லோடில் இருக்கும்போது எக்கோ மோடையும், லோடு இல்லாதப்ப எக்கோ ப்ளஸ் மோடையும் யூஸ் பண்ணி ஓட்டும்போது அவங்க சொல்லக்கூடிய மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கே உரிய மைலேஜ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை இந்த வண்டியிலையும் பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட வாரண்டி காலம் அப்படின்னு பார்த்தா 3 ஆண்டு அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆயில் சர்வீஸ் இன்டர்வல் கிலோமீட்டர் பார்த்தோம்னா 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் டைப் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் மவுண்ட் கியர் ஷிஃப்டர் கொடுத்துருக்கிறதுனால டிரைவர் வந்து ஃபுல்லாக எங்கேயாவது லாங் போனாங்கன்னா ஈஸியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப லென்த்தான ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க.
டிரைவருக்கு மட்டும் ஹெட் ரெஸ்ட் உள்ள சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டியரிங் பார்த்தோம் அப்படின்னா டில்டபிள் ஸ்டியரிங் தான். ஒவ்வொருத்தரும் டிரைவருக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டியரிங்கை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக கம்பெனியோடைய மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. டிரைவருக்கு மட்டும் ஹெட் ரெஸ்ட்டுடன் கூடிய சீட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர் ப்ளஸ் 2 பேர் போகக்கூடிய அளவுக்கு கேபினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 3 கலரில் வருது, ஒயிட்டு, ப்ளூ, ப்ரௌன் அப்படின்னு. விலையை பொறுத்த வரைக்கும் 9.5 லட்ச ரூபாயிலிருந்து 10.5 லட்ச ரூபா வரைக்கும் வருது. விலையை பொறுத்த வரைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே வண்டி கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரஃப் யூஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வண்டி ரியல் டைமில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ரியல் டைமில் மக்கள் வாங்கி ஓட்டும்போது தான் உண்மையான மைலேஜ் தெரிய வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். யாருக்கெல்லாம் முக்கியமாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமாக டன்னேஜ் போட்டு ஓட்டுவாங்கள்ல, சிமெண்ட் கடை வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரு, பார்சல் அண்ட் கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கவங்களுக்கு, இந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்களா அவங்களுக்கு, அப்புறம் எஃப்எம்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் ஐட்டம் டெலிவரி பண்ணுறாங்களா அவங்களுக்கு, அப்புறம் பால் வண்டி, அப்புறம் ஃபிஷ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்களா அவங்களுக்கு, அப்புறம் கடைக்கு இந்த கலரு பீவரேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கலரு இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களா அவங்களுக்கு, டன்னேஜ் போட்டு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக செட் ஆகும். மொத்தத்தில் இது வந்து வாடகைக்கு இந்த வண்டி செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே டன்னேஜ் அதிகமாக போட்டு லாங் போகிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஐசர் ப்ரோ எக்ஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. கேபின் வித் சேஸ் மாடல் 1, அதோட கார்கோ பாக்ஸ் உள்ள மாடல் 1, கண்டெய்னர் பாக்ஸ் உள்ள மாடல் 1 அப்படின்னு 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. நமக்கு எது தேவையோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்ததாக 3.5 டன்னில் நம்ம வந்து கண்டெய்னர் டைப் பாடி உள்ள வண்டி வாங்கணும் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் நிறையா கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்டோட கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிரைவர் பிஹேவியர் மானிட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அந்த கார்கோ பாக்ஸுக்குள்ளே கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, லோடு எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தனியாக கொடுத்துருக்காங்க, ரிமோட் இமாபிளைசர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லோடு ஒரு இடத்துலேருந்து ஏற்றுறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல எங்கே இறக்குறோமோ அங்கே மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதை வந்து டிஜிட்டல் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஓப்பன் பண்ணணும்னு முன்கூட்டியே முடிவு பண்ணி அவங்க தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டெய்னர் உள்ள வண்டி வாங்கினா எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. மொத்தத்தில் இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிற வண்டிகளோட போட்டி போடுற அளவுக்கு தான் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.